அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் வணிகன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம லைவ் ட்ரேடிங் செஷனில் பேங்க் நிஃப்டி எப்படி நம்ம எக்ஸாக்ட் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சிட்டோம். நிஃப்டி 50லேயும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி, இந்த லெவலை எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்றத வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நம்மளோட லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் பண்ணுது, ஸோ எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்து நம்ம டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 2 லெவல் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். இன்றைக்கி மேலே இருக்க லெவல் 57,757 அந்த லெவலும் 57,505 இந்த லெவலும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் பார்த்தேன். இந்த லெவலுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி 9:25 அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 57,505 அந்த கேண்டிலை வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்ததுக்கான பாசிபிலிட்டியாக வந்து நான் எதிர்பார்த்தேன். காரணம் என்னென்னா, லைவில் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜன்ஸ்லேயும் பொசிஷன் ரோல் ஓவர்லேயும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கினாலும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கால் சைடு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து 57,505 இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரேடு கொடுத்தேன். அதே மாதிரி நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 24,330 அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து பிரேக் ஆகி வந்திருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு என்னென்னா, மார்க்கெட் நேற்று வந்து முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் லோ கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து கடைசி கேண்டில் வந்து க்ரீனில் வந்து முடிச்சிருக்கான். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 24,230 அதில் தான் வந்து முடிச்சிருக்கான். ஸோ அதுக்கு கீழே போகாத வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன் சைடு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டியாக பார்க்கல. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து பொசிஷன் ரோல் ஓவர் டைவர்ஜன்ஸ் வந்து இந்த டைமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் கீழே இறங்கினாலும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டியாக தான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து 57,505 அந்த இடத்துல வந்து என்ட்ரியாகவும், ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 57,757 ஸோ அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 250 1:5 அந்த ரேஷியோவில் வந்து நான் பேங்க் நிஃப்டி வந்து எடுத்துக்கிட்டேன். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 3:15 வந்து மார்க்கெட் முடிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியாக நான் பார்த்தேன். அதுக்கு கீழே வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸும், டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 300. ஸோ அதை வந்து போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டி 300 வந்து நான் ஏன் வந்து சூஸ் பண்ணன்ற விஷயத்தை வந்து வீடியோ போக போக நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவில் வந்து பாருங்கள், நம்மளோட ஸ்டாப் லாஸும் சரி டார்கெட்டும் சரி நம்ம கரெக்டாக தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் வந்து நம்மளுக்கு நிறைய வாட்டி வந்து ஹிண்ட் ஆகும். ஸோ அந்த ஹிட் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளோட லெவல் வந்து 57,505 அதை வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணிட்டுச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே எஸ்டர்டேவோட அந்த 3:15 வந்து க்ளோஸ் ஆன அந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ இதுக்கான காரணம் பொசிஷன் ரோல் ஓவர் டைவர்ஜன்ஸ். அதனால தான் வந்து மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நான் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வந்து அதாவது டவுன் சைடில் வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு.
அந்த இடத்துக்கு வந்து இந்த மார்க்கெட் இன்றைக்கி வந்து வரும்போது அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். பட் ஆனால் வந்து ஃபில் பண்ணாமலே வந்து திரும்பி கேப் வச்சுட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியாக தான் வந்து நான் நிஃப்டியில் வந்து பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்பு நான் அந்த இது வந்து லைவில் வந்து நான் டைப் பண்ணேன். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து நிஃப்டியில் வந்து நான் பார்த்தேன். இன்னொரு விஷயம், பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா 57,757 அதை வந்து டச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை டார்கெட் கொடுத்துரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 250 பாயிண்ட்டு. பட் ஆனால் வந்து நிஃப்டியில் வந்து நான் வந்து டார்கெட் கம்மியாக வச்சதுக்கான காரணம் என்னென்னா, இந்த டைமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ்லேயும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லேயும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதனால் வந்து என்னென்னா நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. அதாவது அதிகமான வந்து புல்லிஷில் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக இருந்ததுனால நான் டார்கெட் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டேன். பட் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருந்தது. அதனால தான் வந்து நம்மளோட லெவலை வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து நான் டார்கெட்டை வந்து அங்கே கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளோட லெவலை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கரெக்டாக டச் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி கொடுத்தா அந்த என்ட்ரிலேருந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்குப்பாங்க பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 9:40 அந்த டைமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இன்னையோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிட்டான். பட் ஆனால் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே தான் இருக்கிறான். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நிஃப்டியில் வந்து கம்மியாக இருக்குது. இதனால தான் வந்து நான் டார்கெட்டை வந்து நிஃப்டியில் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நம்ம லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த என்ட்ரிலேருந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட் வரைக்கும் வந்து மூவ் ஆகிட்டான். ஸோ நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100 பாயிண்ட் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வந்து பேங்க் நிஃப்டி நம்ம டார்கெட் எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு கிட்ட வந்துட்டான் பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு கரெக்டாக வந்து 951. பட் ஆனால் வந்து நிஃப்டியில் வந்து பாருங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளே வந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:53. ஸோ இந்த டைமில் வந்து பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல வந்து நம்மளோட லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். பட் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னது தான், பொசிஷன் ரோல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கினாலும் மேலே ஏறுவான், மேலே ஏறினாலும் கீழே இறங்குவான். ஸோ அந்த டைமில் வந்து சைட்வேஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ டார்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் நான் கொடுத்தது கரெக்டாக வந்து டச் பண்ணிட்டான். பட் நிஃப்டியில் வந்து அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகலை. காரணம் என்னென்னா நம்மளுக்கு வந்து பொசிஷன் ரோலோவ டைவர்ஜன்ஸ். இதனால தான் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ சாரி நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் அந்தளவுக்கு வரலை. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 300 கொடுத்துருந்தோம். 266 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பி வந்து நம்மளோட கீழே இருக்க லெவல் 24,230 அந்த லெவல் வந்து திரும்பி வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டான். ஸோ லைவை வந்து எந்தளவுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஃபுல் வீடியோ வந்து பார்க்க விருப்பம் இருந்ததுன்னா ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரியல் டைம் லைவ் ட்ரேடிங் செட்டப் வந்து பார்க்குறோன்னு விருப்பம் இருந்ததுன்னா மிஸ்டர் வணிக யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மண்டே அன்றைக்கி நம்மளோட லைவ் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.